கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சியை அடுத்த கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விஷச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடிக்கு போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அதிமுக, பாஜக மற்றும் சமூக நல அமைப்புகள் சார்பில் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி கடந்த நவம்பர் மாதம் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் ஜே.பி. பிரிதிவாலா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. அப்பொழுது கோவியட் மனு தாக்கல் செய்திருந்த எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் ஆஜராகி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என ஆட்சேபனை தெரிவித்தனர். தமிழக அரசின் தரப்பில் ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் பி.எஸ். ராமன், இந்த வழக்கில் விசாரணை ஏற்கனவே முடிந்துவிட்டது, எனவே சிபிஐக்கு மாற்ற தேவையில்லை என்றார். அப்பொழுது இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதால் தமிழக அரசுக்கு என்ன ஆட்சேபம் இருக்கிறது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை மறுபரிசீலனை செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.